ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில் காந்திமதியை கதிர் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாரு. அவங்க பிள்ளைங்க கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ கோமதி கதிர்கிட்ட கோவமாக கேட்குறாங்க, ஏய் கதிர் நில்லுடா, ஏன்டா எங்கள் அம்மாவை இப்படியெல்லாம் பேசுன? எங்கள் அம்மாடா அவங்க அவங்க எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்லடா. அப்படி தெரிஞ்சு எதுக்குடா இப்படி நடந்துக்கிட்ட? எதுக்குடா எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிச்ச? இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாண்டியனும், சொல்லுடா என்னத்துக்குடா அப்படிலாம் பண்ணன்னு கோவமாக திட்டுறாரு. அதுக்கப்புறம் கதிர் அவங்க அம்மா பார்த்து சொல்கிறாரு, அம்மா நான் அப்படி பண்ணன் தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் எல்லாம் நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்னடா நல்லதுக்கு பண்ண, நீ என்ன நல்லதுக்கு பண்ண சொல்லு அப்படின்னும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மா ராஜியோடைய அப்பாவை கடத்தெருவில் ஒரு ஆள் ரொம்ப கேவலமாக பேசினாம்மா. மாமா அப்படியே தலை குனிஞ்சு நின்னாரு. அதனால தான் நான் அப்பத்தாவை அவங்க வீட்டுக்கு போட்டோன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். அதுக்கு பாண்டியன் கோவமா, அப்படி எதனா விஷயம்னா நீ நேராக எங்ககிட்ட தான் சொல்லியிருக்கணும். நாங்கள் எதையாச்சும் பேசி முடிவு எடுத்திருப்போம்லடா, அதை விட்டுட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி நீ என்ன தான் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்டா, நீ செஞ்ச பெரிய தப்புடா, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டு கோவமாக போயிடுறாங்க. ராஜுக்கும் கோவம் வருது. ஏன் கதிர், நீ அத்தை மாமா கிட்ட ஒன்றா இது மாதிரி காரணத்தெல்லாம் சொல்லலாம், அவங்க நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன். நீ சரியே இல்லை, ரொம்ப நாளாக நீ எங்கேயோ போகிற, எங்கேயோ வர, நீ யார்கிட்டயோ பேசுகிற, என்னவோ பண்ணுற கதிர், அதனால் நான் இந்த காரணத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ராஜும் கோவமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சக்திவேல் வீட்டில் உடனே அவங்க அம்மா போன உடனே அவங்கள உட்கார வச்சு சக்திவேல் கேட்குறாரு, ஏம்மா இதெல்லாம் உனக்கு தேவையா? உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்குது, ஆனால் இப்படிலாம் உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்துவேல் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு சக்தி, எதுவும் பேசாத அம்மாவை, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாத, கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணா நான் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புனா அவங்க என் புள்ள கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதை தெரிஞ்சு நான் கோவமாக தான் பேசினேன். ஆனால் இவங்கள அங்கே போய் அவனுங்க எவ்வளோ கேவலமாக அம்மாவை நடுத்தருவில் நிற்க வச்சு அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க பற்றியா, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. சரி, அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க, அதெல்லாம் யாருனால நடந்தது சக்தி? நீ தானே அதுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. அதுக்கு சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணா நான் அதுக்கு தான் ஆத்தா காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டேன்லண்ணா அப்படின்றாரு சக்திவேல். அதுக்கு முத்துவேல் இங்கே பார், மன்னிப்பு கேட்டியா, கேட்டதோட அப்படியே விட்டுரு, இந்த பிரச்சனையை எதையும் பேசாத, அம்மா நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை உள்ளே அனுப்புகிறாரு. உடனே சக்திவேலுக்கு கோவம் முத்துவேல் ஒய்ஃப் கிட்ட அவங்க அண்ணிக்கிட்ட சொல்கிறாரு, அண்ணி அண்ணனுக்கு பார்த்தீங்களா அந்த பொடி பையனை பற்றி பேசுனதில் எவ்வளோ கோவம் வருது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வடிவு சொல்கிறாங்க, தம்பி உங்கள் அண்ணன் கதிர்க்காக சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை, அத்தை மனசு கஷ்டப்படுமேன்றதுனால தான் உங்ககிட்ட கம்முன்னு இருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வடிவு. அதுக்கு சக்தி சொல்கிறாரு அவங்க அண்ணியை பார்த்து, அதானே பார்த்தேன், நான் போய் உங்ககிட்ட சொன்னேன் பாரு, நீங்களும் உங்கள் வீட்டுக்காருக்காக தானே பேசுவீங்க, உங்கள் மருமகன் மேலே உங்கள் 2 பேருக்கும் பாசம் பொத்துக்கிட்டு வருதோ, நீங்களாம் உங்கள் மருமகன் பக்கம் தானே அப்படின்றாரு. நான்லாம் ஒன்றா மருமகன் பக்கம்லாம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வடிவு ரூம்குள்ளே. அதுக்கப்புறமா இதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க கோமதி. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க அம்மாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எனக்கு, அம்மா இங்கே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க தான், அண்ணனுங்க எப்படியாச்சும் அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டு போவாங்க தானே தாங்க ஒரு நாள், ஆனால் இந்த கதிர் இப்படி பேசி அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டானுங்களேங்க, அவங்கள அழ வச்சு அனுப்பிச்சிட்டானுங்களேங்க, மனசு கஷ்டமாக இருக்குதுங்கன்றாங்க. அவன் தான் காரணம் சொன்னான் இல்லை கோமதி, அதனால் அந்த பிரச்சனையை விடு, நீ எதையும் கவலைப்படாதடி அப்படின்றாரு பாண்டியன். அதுக்கப்புறம் சரி சரவணா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சரவணனை கூப்பிட்டு, சரவணா நாளைக்கு உன்னை கோர்ட்டுக்கு போனோம்லடா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கோமதி கேட்குறாங்க, அட்வொகேட் எதனா சொன்னாராப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, கவுன்சிலிங் அட்டன் பண்ணதில் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, டைவர்ஸ் ஈஸியாக கிடச்சிரும்னு சொன்னார் அட்வொகேட்டுன்றாரு சரவணன். அதை கேட்ட உடனே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தூக்கி வாரி போட்டா மாதிரி இருந்ததுங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க சரவணன், இல்லை சரவணா நீ அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது மயில் மாசமாக இருந்தது உனக்கு தெரியாது இல்லைப்பா அப்படின்ற
அப்படின்றாங்க. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, அம்மா தெரிஞ்சிருந்தாலும் என்னுடைய முடிவு இதுதாம்மா அப்படின்றாரு. அதுக்கு வந்து பாண்டியன் சொல்கிறாரு, சரவணா எந்த முடிவு எடுத்தாலும் வாழ்க்கையில் யோசித்து பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். அப்புறம் தப்பாக எடுத்துட்ட பிறகு அதை நினச்சி வாழ்க்கை ஃபுல்லாக முழுக்க நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை நினச்சி நினச்சி வருத்தப்படக்கூடாதுப்பா. அதனால் யோசிப்பா அப்படின்றாரு. உடனே இல்லைப்பா யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் டைவர்ஸ் வாங்கிப்பேன்ப்பா அப்படின்றாரு. அதுக்கு வந்து மயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் நான் உன்னை வந்து மயிலை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம்டா, உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் குழந்தைய பற்றியும் நீ யோசிடா அப்படின்றாங்க. அம்மா என்ன தான் யோசித்தாலும் மயிலை என் வாழ்க்கையில் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு சரவணன். நாளைக்கு கோர்ட்டில் சரவணன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.